வீட்ல நம்ம நார்மலா ஃபுட் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருக்குது. லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறாங்க பாருங்க. முடிச்சுட்டு வந்துட்டோம். அவங்க வந்து முடி இறக்கியாச்சு. நாங்களுமே வந்து எங்களோட இது வந்து முடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நானும் அஃப்ராஸ்ல கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு லஞ்ச் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. நம்ம ரூம்கே கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு லிவர் கிரேவி, ஃபிஷ் இது ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா வந்து கீரை பொரியல், கடலைப்பருப்பு போட்டு செஞ்சிருக்காங்க, குழம்பு, அப்புறமா வந்துட்டு ரசம் சாப்பாடோட. சூப்பரா இருக்கு, நிஜமா சொல்றேன், நாட் எக்ஸாஜரேட்டிங், நல்லா இருக்கு. பட் இந்த குழம்பு தான் என்ன குழம்புன்றது எனக்கு தெரியல. கார குழம்பு மாதிரி தான் இருக்கு. சோ இது நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. வீட்டுல செய்யற சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போறோம்ன்றத சொல்றேன். போடல தெரியல போல உங்களுக்கு. சரா சொல்லுங்க. போத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாய் மச்சான். நான் போட்டிருக்கேன்க்கா. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப சூப்பரா போச்சு गाइस. ஆமா गाइस, எல்லாரோட வீட் சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்தா அழுது கேட்டோம். சரி அம்மா காபி போட்டாங்க, எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வாங்க. காஃபி போட்டுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. போய் பார்த்தா இப்படியே அடுக்கி வச்சிருக்கானுங்க. ஸோ இதுதான் காஃபி போடுற ஸ்பேஸ் எங்களுக்கு. இங்கே ஏதாச்சும் நீங்கள் வந்து இது பண்ணி மேபி நீங்கள் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை வச்சு குக்கெலாம் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் கிச்சனுக்கு. இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லாம் இருக்குது. நீங்கள் ரூம் டூர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வரும், இல்லைன்னா இதுக்கு அப்புறமா வரும் ரூம் டூர். அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டர் நம்ம வச்சுருக்கோம் வாங்கி. தள்ளு. ஸோ இப்போ வந்துட்டு காஃபி கேட்குறீங்கல்ல நீங்கள் என்கிட்ட. நான் அந்த இது மட்டும் எத்தனை சுகர் பாக்கெட்? 2 சுகர் பாக்கெட். ஆமாம். ஏடி இது என்ன கேண்டீனாகவே மாற்றுவீங்க போலேடி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது அம்மாவோட காஃபி கடை, காஃபி ஷாப். This is my mom coffee shop. எனக்காக காஃபி ஷாப்ல திறந்து கொடுத்துருக்காங்க சௌதிக்கு வந்து அஃப்ரா வச்சிருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஓனர். புரியல. காஃபி ஷாப் தான் நாங்க ரெண்டு பேரும் ஓனர். அப்ப நான் யாரு? நீங்க நான் எல்லாருக்கும் காபி போட்டு தரீங்க. வேலை சரியா? அம்மா வேலை சரியா சொல்றீங்க? இல்ல நம்ம 4 பேர் ஓனர். அவளுக்கு சொல்றாளுங்க சரி. உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆனந்தம்? காஃபி பவுடர், மில்க் பவுடரும் சர்க்கரையும் வந்துட்டு சர்க்கரையிலேருந்து இங்கே ஹோட்டல்லே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் அதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹமீதியாவிலேருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இந்த மில்க் பவுடர் வந்துட்டு இது ஸ்வீட்லெஸ், இது சுகர்லெஸ்ஸாக என்ன சொல்லுவாங்க, அது சுகர் போடாத மில்க் பவுடர். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு மில்க் பவுடரில் வந்துட்டு இனிப்பு இருக்கும், அதனால வந்து இனிப்பு தனியாக சேர்க்க வேண்டாம். காஃபி ரெடி. காஃபி ரெடி. இந்த மாதிரி வந்து அடுக்கி வைக்கணுமா? முன்னாடியே அடுக்கி வச்சா நான் எப்படி இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறது எல்லாத்தையும்? ஞாபகம் வருதா அந்த நாள் ஞாபகம்? எத்தனை வருஷம் ஆகுது? இதுக்கு பேர் என்ன? அந்த ட்ரிங்க் பேரு காவா. 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 கோவா. காவா. காவா. காவா வித் காவா வித் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நம்மளுக்கு சவுதிக்கு வைக்குது. எஸ். என்ன குடிச்சிங்க?
காவா கோவா காவா காவா பிடிக்குமா உங்களுக்கு? அச்சா கிட்டத்தட்ட 3 வாங்கி சாப்பிட்டேன். இது எனக்கா? ஆமா ஜெசி ஆண்டி கொடுத்தேன். ஜெசி ஆண்டிக்கா? இன்னைக்கு செகண்ட் டே. நேற்று தான் உம்ரா முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பசங்க வந்து தூங்குனாங்க ஒரு 3 o'clock, ஆஃப்டர்நூன் 3 o'clock தூங்க வச்சோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நைட் சுத்தமாக அவங்களுக்கு அந்த இதான் அந்த கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லை கிட்ஸுக்கு. ஸோ டீப் ஸ்லீப் இல்லை. ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock தூங்க வச்சோம். அவங்க எப்போ எந்திரிச்சாங்கன்னா இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க. ஃபுட்டுக்கு எந்திரிக்கல, சாப்பிட்டு பசிக்குதுன்னு சொல்லி எந்திரிக்கல. நாட் ஈவன் அவங்க வந்துட்டு பெட் கூட பண்ணலை. அந்த அளவுக்கு டயர்டு, செம்மையாக தூங்கியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சு. நான் 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மிட் நைட். பட் அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அவங்க எழுப்பிடுவோம் எனக்கு மனசே இல்லை. அதெல்லாம் அப்படியே தூங்கிட்டாங்க. நாங்கள் காலையில் 6 o'clock எந்திரிக்கும் போது தான் எழுப்பி விட்டோம். இதுக்கப்புறம்லாம் எந்திரிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே போகுது. இப்போ வந்து 12:30 ஆயிடுச்சு. லுஹரும் தொழுதாச்சு. இன்னைக்கு சாப்பாடு வந்துட்டு நெய் சோறு, முட்டை, கேசரி, மட்டன் குழம்பு, மட்டன் சால்னா. ஸோ மட்டன் வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீஸா நல்லா இதுவாக போட்டிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு கத்திரிக்காய், இது வந்து இது தால்ச்சா வச்சிருக்காங்க. ஓகே நைஸ். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான லஞ்ச். ஆக்சுவலாக நிறைய வச்சிடுறாங்க. அஃப்ராஸ்லாவுக்கும் இதே குவான்டிட்டி தராங்க. நாங்களே பார்த்து தான் சாப்பிட முடியுது. அப்போ அஃப்ராஸ்லாவோட இது யோசிச்சு பாருங்க. ஸோ இருக்க கறி முட்டையாவது காலி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிடறோம் எப்படியாவது. ஆனால் கொஞ்சம் வேஸ்டாக தான் ஆகுது. ஒன்றுமே பண்ணவும் முடியல. இப்போ வீட்டிலன்னா நம்ம வந்துட்டு அடுத்த வேலை சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நல்லா இருக்கு சாப்பாடு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வந்து பொங்கல் அண்ட் சேமியா கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இது சாப்பிட போகிறோம். என்னன்னா ரொம்ப அதிகமான இது எதிர்பார்க்க முடியாது. நீங்க வாவ் டேஸ்டா அப்படிலாம் இல்லை. வீட்டில் நம்ம நார்மலா ஃபுட் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ டிராவலுக்கு இது வந்துட்டு ஆப்டான ஃபுட். நம்ம அடிக்கடி நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுட். மாமா இது இந்தியால செய்யற மாதிரி சாப்பாடு இருக்கு. எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் இருக்கு. ஆமா, நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம ஃபுட் தான், நம்ம இந்தியன் ஃபுட் தான். சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஜியாரத் கிளம்புறோம். நாங்க ஜியாரத் போறோம். மக்கா ஜியாரத். போதிய துஆக்களை திக்ருகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த பாறையினுடைய பேர் சவுர். நம்ம வந்திருக்க இந்த இடம் வந்து ஜபல். இந்த மலைக்கு பேர் ஜபலே சவுர் அப்படி சொல்லுவாங்க. அந்த பாறைக்கு பேரும் ஜபலே சவுர். சவுர்ன்ற வாரே சவுர் என்று சொல்லக்கூடிய குகை. வார்னா குகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போனாங்க. முக்கியமான டர்னிங் பாயிண்ட், இஸ்லாத்தினுடைய டர்னிங் பாயிண்ட்ல ஒன்று ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது. அவங்க மிகவும் தப்பித்து தான் போனாங்க. எதிரிகள்லாம் ரசூலுல்லாவை தேடினாங்க. எப்படி என்றால் அபூஜஹல் சொன்னான், யார் ஒருவர் முஹம்மதினுடைய தலையை கொண்டு வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்படும். உத்துபா என்பவன் சொன்னான், நான் தான் அதை எடுப்பேன். எல்லா இடங்களும் தேடினான். இந்த மலையின் மேலே உச்சியிலே வந்துட்டான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் அவங்களும் 3 நாட்கள் உள்ளே தங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் உத்துபாவும் அவனுடைய நண்பர்களும் மலைக்கு மேலே வந்து விட்டாங்க. அந்த பாறையின் மேலே நிற்கிறாங்க. அவங்களுடைய சப்தத்தை இவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு உடனே ஒரு பயம் வந்துடுச்சு. அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அப்போ சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதை வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இது உமா ஃபில் காரி யகூல் லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா என்று அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனில் சொல்றான். ஆக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குகை இஸ்லாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த குகை. குகையினுடைய வாசலிலே எப்போ இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அல்லாஹ் சிலந்தியை கூடு கட்ட வைத்தான், புறாக்களை முட்டையிட வைத்தான். உத்துபாவுடைய நண்பர்கள் சொன்னாங்க, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அப்போ அந்த நேரத்தில் உத்துபா சொன்னான், இல்லை, குகையினுடைய வாசலிலே சிலந்தி கூடு கட்டி இருக்கிறது, புறாக்கள் முட்டையிட்டு இருக்கிறது, யாரும் உள்ளே போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு இங்கிருந்து இறங்கி மதீனாவிற்கு சென்றார்.
ஜப்லே ரஹ்மான் மலையை பார்க்க போகிறோம். மலையிலலாம் போய் நடக்க முடியாது, பட் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது இங்கே. லெட் அஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் போதுமா? போன் வேணுமா? ஆமாம், மெல்ட் ஆகும்ல, கீழே சிந்திடுவான். வேணாம், கப்லே கொடுங்க பை. கப்மே தே பை. மிக்ஸா வெண்ணிலா சாக்லேட். ஏ அழகா இருக்கு. வெண்ணிலா சாக்லேட் எல்லாமே தராங்க. வெண்ணிலா சாக்லேட். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பின்னாடி தெரியுதுல்ல, இதுதான் ஜப்லே ரஹ்மான் மலை. அங்கே ஒரு தூண் தெரியுதுல்ல, அங்கே தான் எல்லோரும் ஏறி பார்க்குறாங்க. இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு அரஃபா மைதானம்ல இது. ஸோ இந்த அரஃபா மைதானத்தில் வந்துட்டு துவா செய்கிறவங்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் வந்து ஒருத்தருக்குமே வந்துட்டு 70,000 ஏஞ்சல்ஸ் மலக்குமார்களை வந்து அனுப்பிச்சு ஆமீன்னு சொல்ல வைப்பானோ. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் இது. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் துவாவும் முடிச்சாச்சு. வெயில் செம்மையாக கொளுத்துது. வெயில் பயங்கரமாக கொளுத்துது. ஆனால் இது வந்து வெயில் டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா இந்த வெயிலே வந்துட்டு கை காலெலாம் படும்போது அப்படியே பேர்ன் ஆகிற சென்சேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஹாஜிஸ்லாம் வந்துட்டு எப்படி ஹஜ் பண்ணாங்கன்றது ரொம்பவே வந்துட்டு ஒரு இதுவான விஷயம். மாஷா அல்லாஹ், நீங்கள் வந்துட்டு எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப யாரெல்லாம் ஹஜ் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது. இந்த அளவுக்கு வந்து பேஷன்ஸாக இந்த அளவுக்கு வந்து இங்கே அரஃபாவில் வந்து இருந்ததுலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் உங்களுக்கு. மீன்ஸ் லாட். எல்லாம் வந்து உங்கள் எல்லாரோட துவாவையும் வந்துட்டு நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ உங்களோட நியத்தை, உங்கள் துவாவை வந்துட்டு ஏற்றுக்கொள்வானாக. நானுமே வந்து உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்கு பின்னாடி தெரியுற இந்த பள்ளிவாசல் வந்துட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வந்து தொழு வைப்பாங்க, ஒரு நாள் தான். அதுவும் அரஃபா நாள் அன்னைக்கு வந்து தொழு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் உம்ராக்காக வந்துட்டு இங்கே வந்து இஹ்ராம் கட்டியிருக்காங்க.